Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டமே எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரெண்டு செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இல்லைனா 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேட் செட்டப் பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 3 and the previous day closing price வந்து 24,690 இருக்கு. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,700 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிட்டு ஸோ இங்கே 700 மாற்றிக்கணும். அதேமாதிரி புட் ஆப்ஷன் 700 மாற்றுறோம். இப்போ ரோபோவில் ஃபீட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீட்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் 100க்கு. தென் புட் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் 100 லாட் சைஸ். ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் அந்த நமக்கு என்ட்ரி வந்துடும். தேர்ட் கேண்டில் நமக்கு என்ட்ரி வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸில் நமக்கு ஒரு லைன் பிளாட் ஆகும். அந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணும். அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரேடிங் வந்து நமக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சிடும். ஏன்னா வந்து நமக்கு டார்கெட் வரும் 16 பாயிண்ட் வைக்கிறோம் பேங்க் நிஃப்டி பண்ணுறப்ப. இதே நிஃப்டி பண்ணுறப்ப 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ ஏன்னா நமக்கு 7 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஸோ ஈவனிங் இந்த ரோபோ வச்சு நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஈவன் சப்போஸ் உங்களுக்கு கோடிங் தெரியாது நீங்களே கோடிங் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம ஆட்டோ ட்ரேட் பை அண்ட் செல் பிளகின் கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ செல் என்ட்ரி எடுத்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ 18,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ 24,000 38,000 வந்திருக்கு இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகே, ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. அண்ட் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 52,875 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 175.8. தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 182.85. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 52,875 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்ல காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் பேஷ். தேங்க்யூ.